ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னோடய ஸ்டிச்சிங்கோட அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நிறையவே வந்து ஒர்க் இருக்குது. அது எப்படி முடிக்க போகிறேன் அப்படின்னு தான் வந்து தெரியல. இருந்தாலும் ஒரு பிளான் வந்து பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து கிட்டத்தட்ட வந்து 10:50 ஆக போகுது. நான் ஒரு 10 மணிக்கெல்லாமே வந்து ஸ்டிச் பண்ண உட்காந்துடலாம் அப்படின்னு தான் வந்து நினச்சேன். இன்றைக்கி என்னென்ன கட்டிங் இருக்கா, அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து ஷேர் பண்ணுறேன். இது முடியுமா முடியாதா அப்படின்னு வந்து சுத்தமாக வந்து தெரியாது. இது எல்லாமே வந்து நேற்று கொஞ்சம் ப்ளவுசஸ் எல்லாமே ஒரு 5 ப்ளவுஸ் பக்கமாக வந்து ஸ்டிச் பண்ண, லைனிங் ப்ளவுஸு கொஞ்சம் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறது, இது எல்லாமே வந்து புடவைக்கு ஓர் அடிக்கிறது, ஃபால்ஸ் வைக்கிறது. அப்புறம் இடையில ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போக வேண்டியதாக இருந்தது. அந்த ஃபங்க்ஷனும் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மேற்கொண்டு இது எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுட்டு அது கையோடு வந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு டெலிவரிக்கு. அடுத்தது இதெல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து இன்னையிலேருந்து நாளைக்கு காலையிலக்குள்ளார வந்து டெலிவரி கொடுக்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 செட்டு சுடிதாரு, இது ஒரு செட்டு, இது ஒரு செட், 2 செட் சுடிதார் இருக்குது. கட்டிங் போட்டு வச்சாச்சு. சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா XXL சைஸ் தான். ஏன்னா நமக்கு சைஸை பொறுத்துமே வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு டைமிங் வந்து கொஞ்சம் அதிகமாகும். எனக்கு நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 2 to 2.5 மணி நேரம் வந்து ஆகும் ஒரு செட் சுடிதாருக்கு. ஏன் அவ்வளோ டைம் ஆகுதுன்னு எனக்கே தெரியாது. ஆனால் வந்து அவ்வளோ நேரம் பண்ணிடுறேன். சுடிதார் வந்து அவ்வளோ அளவுக்கு ஸ்பீடாக ஸ்டிச் பண்ண வரதில்லை. 2 செட் சுடிதார் அப்படின்னாவே வந்து எனக்கு ஒரு 5 மணி நேரம் பக்கமாக ஆயிடுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீதி இருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் டிசைன் ப்ளவுசஸ் தான். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு சாதா ப்ளவுஸு. இந்த சாதா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு ஒரு மணி நேரம் வந்து ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து டிசைன் ப்ளவுஸு. இது ரெண்டுமே சேம் வந்து ஒரே மாடல், ஒரே மாதிரி சாரீ, அக்கா தங்கச்சி 2 பேர்த்துக்கும். அதில் வந்து ஒரே மாதிரி பேட்டர்னில் 2 பேர்த்துக்குமே வந்து டிசைன் பண்ணணும். இந்த டிசைன் ப்ளவுஸ்க்கு ஆகிற டைமிங் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் வந்து ஆகும். எனக்கு டிசைன் ப்ளவுஸ் எடுத்தாலே வந்து அவ்வளோ நேரம் வந்து ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஹெவியான டிசைன் ஒர்க்காக இருக்குது. கம்பல்சரி வந்து கைக்கும் வந்து ஒரு பஃப்பு, அது ஒரு புது மாடல் பஃப் மாதிரியும். நெக்ஸ்ட் வந்து பேக் நெக்குக்கும் வந்து டிசைன் வந்து கஸ்டமரே சூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த டிசைன் பார்க்கும்போதே கொஞ்சம் வேலை வந்து ஹெவியாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆனால் ஒரு 4 மணி நேரம் பக்கமாக ஆயிடுது. இப்போ இன்றைக்கி இருக்கிற டைமிங்க்கு நான் கணக்கு போட்டாலே இது ஒரு 4 மணி நேரம், இது ஒரு 3 மணி நேரம், 7 மணி நேரம், இது ஒரு 3 மணி நேரம், 10 மணி நேரம், இது 1 மணி நேரம், 11 மணி நேரம், இதுக்கப்புறம் ஒரு 5 மணி நேரம். அப்போ மொத்தம் 16 மணி நேரம் பக்கம் ஆகுது. இது எப்படி வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாரீ வந்து இந்த மாதிரி தான். இதுக்கு வந்து கஸ்டமரே வந்து 2 கலர் கிளாத் வந்து சில்க் காட்டனில் எடுத்து கொடுத்துட்டாங்க டிசைனுக்காக. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் எடுத்தாங்க, அது பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துருக்குறாங்க. இப்போ இதை வச்சு தான் வந்து இந்த டிசைன் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ண முடிக்க முடியும். இப்போயே வந்து டைம் வந்து 11 மணி ஆகுது. இன்றைக்கி நான் இந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இன்னைக்கு காலையிலேருந்து நாளை காலையிலுக்குள்ள வரையும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறேன்னா இல்லையா அப்படின்னு வந்து பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம வந்து நிறையா ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஒரு டைமிங் ஒன்று வச்சுட்டு அந்த டைமிங்குள்ளே நம்மளால் முடிக்க முடியுமா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை வந்து பார்த்து செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.